நீங்க 2 பேரும் போலீஸ்ல சிக்கி லாக் ஆகி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் கிட்ட நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான், உங்க 2 பேரோட கதையையும் முடிச்சு விட்டுறேன். ஏய், என்ன திமிரா உனக்கு? உன்னால என்ன பண்ண முடியும்? ஓய், டேய் டேய் டேய், எதுக்குடா கத்துற? சத்தம் போடாம பேசுடா. யாராவது கேட்டு போறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன பண்ண முடியும்னு நான் சொல்லட்டுமா? அழகி பாவம் வீட்ல தனியா இருந்தா அவளை எப்படியாவது கொலை பண்ணணும்னு நீங்க 2 பேரும் என்ன பிக்ஸ் பண்ணீங்க. அதுக்காக எனக்கு நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பாவம் உங்க பொண்டாட்டி ஐஸ்வர்யா, அவளை கொலை பண்ணிடுன்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தீங்க. அந்த வைத்தியர் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. நான் தான் ஐஸ்வர்யா மேல பாவப்பட்டு அந்த மருந்த கொஞ்சமா போட்டேன். அதனாலதான் அவளுக்கு மனநல மட்டும் பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப கூட மனநல சரியில்லாம அவங்க உங்க கூட தானே இருக்காங்க. அதுக்கப்புறமாவது சும்மா இருந்தீங்களா? இந்த பிரபான்னு ஒருத்தி இருக்காளே, அவளை போட்டு தள்ளுறதுக்கு ஆளை பிக்ஸ் பண்ணீங்க. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? நான் பொய் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். இத பாரு, சத்தியமா உன் பேரை நாங்க சொல்ல மாட்டோம். அந்த பயம் இருக்கட்டும், வாய மட்டும் திறந்தீங்க அதுக்கப்புறம் வகையா நீங்க தான் சிக்குவீங்க. இவ கூட கூட்டு சேர்ந்ததுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? கடைசியில நம்ம தான் கொலை பண்ண முயற்சி செஞ்சோன்னு எவ்வளவு சூப்பரா எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி விட்டான்னு பார்த்தல. அவ்வளவுதான், நம்ம செத்தோம். டேய், இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலமா. ஐயோ, எனக்கு யோசிக்கலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடா. எனக்கு ஒண்ணு தோணுதுடா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? மறுபடியும் ஏதாவது ஆரம்பிச்சேன் அப்புறம் கடுப்பாயிடும். டேய், இத பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்கேன், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த அனாமிகா இருக்கால, அவளால கூட நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, என்னன்னு சொல்லு. இத பாரு, நம்ம மடியில கனம் இல்ல, நாம எதுக்குடா பயப்படணும்? அதனால நேரா சூர்யா கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலாம். என்னமா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற கதையா? சூர்யா நம்ம சொல்றத முதல்ல கேப்பானா? அப்படியே அதை கேட்டால நம்புவானா அவன்? கண்டிப்பா நம்புவான்டா. ஏன்னா அந்த அனாமிகா எப்பேற்பட்ட கில்லாடின்னு இவங்க எல்லாருக்கும்